குஜராத்தில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும், பீகார், ஒரிசாவில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும் கோ அண்ட் டெல் சம்படி அருட்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது. திருச்சபை நிறுவும் பணி. ரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபையாகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம், உதவி செய்வோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. நம்முடைய கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிற உங்களுடைய ஜெபத்திற்காக நன்றி கூறுகிறோம். உங்களுடைய பங்களிப்புக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கவும், கர்த்தர் உங்களை நடத்துகிற விதமாக இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்கவும் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஞானஸ்தானம் பெறுகிறவர்களுக்கான வேதாகமம் கொடுக்க நீங்கள் விரும்புகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் வட இந்திய மொழி வேதாகமங்கள் வேண்டும். ஒரு வேதாகமத்தினுடைய விலை 250 ரூபாய். கர்த்தர் ஏவுவார் என்றால் நீங்கள் கொடுக்கலாம். இது சாதாரணமாக யாரும் செய்யக்கூடிய ஒரு காரியம். அதே போல் நீங்கள் ஜெபிப்பது, ஒரு 10 நிமிடம் அல்லது 5 நிமிடம் எங்களுக்காக ஜெபிப்பது உங்களுக்கு லேசான காரியம். ஜெபியுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களுடைய தேவையை உங்களுக்கு உணர்த்துவார் என்றால் 2 சக்கர வாகனங்கள் வேண்டி இருக்கிறது, ஆலயங்கள் தேவையாக இருக்கிறது, மாதந்தோறும் மிஷனரிகளுக்கு மாதாந்திர ஊதியம் கொடுப்பதற்கான தேவைகள் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஒரு மிஷனரியை ஆதரிக்கவோ, ஒரு குழந்தைகளுக்காக அங்கே 240 பிள்ளைகள் ஊப்பிலே நம்முடைய டியூஷன் சென்டரில் இருக்கிறார்கள், ஒரு பிள்ளைக்கான செலவினங்களை ஏற்றுக்கொள்ளவோ நீங்கள் மனமோந்து வருவீர்கள் என்றால் எங்களுடைய முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி ராஜா. இந்த வேளையிலேயும் என்னோடும் எங்களோடு பேசுமப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்தவர்களாய் கடந்து செல்ல தேவன் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய கிருபையும் சகாயமும் உங்களோடு இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. இந்த லெந்து காலங்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்று லெந்து நாட்களிலே 2வது புதன்கிழமை. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம், ஒருவேளை திருச்சபையினுடைய மக்கள் உபவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றதான இந்த நாட்களிலே தங்களுக்கு மிகவும் பிரியமான காரியங்களை ஒதுக்கிவிட்டு அவைகளை எடுத்து நாம் சேமித்து மற்றவர்களுக்கு கொடுக்க ஒருவேளை உந்தப்பட்டு நாம் தீர்மானித்து செயல்படுகிற இந்த நாட்களில் இந்த உபவாசம், மெய்யான ஒரு உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில் எதை சுட்டி காட்டுகிறது? இல்லை என்றால் நாம் உபவாசிக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு மேல் விழுந்த கடமை என்ன என்பதை தியானிக்க ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கிருபை செய்வாராக. எஸ்ரா, நெகேமியா இந்த புத்தகங்களை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக கொண்டு செல்லப்பட்டார்கள், ஆலயம் இடிக்கப்பட்டது, ஆலயத்தினுடைய வாசல்கள் தீக்கிரையாக்கப்பட்டன, ஆலயத்தினுடைய பரிசுத்த பொருட்கள் எல்லாம், பரிசுத்த பணிவிடைக்கான பொருட்கள் எல்லாம் அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இங்கே எஸ்ராவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். முதல் 2 வசனங்கள்
இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய ஜெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். ஆலயம் இடிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது. ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஆனால் ஆலயம் கட்டப்படுவதற்காக யாரெல்லாம் ஆலயத்தை கட்டுவதற்கு செல்கிறீர்களோ நீங்கள் செல்லலாம் என்று சொல்லப்பட்ட அறிவிப்பு கொடுக்கப்பட்ட பொழுது ஒரு கூட்ட மக்கள் எஸ்ராவினுடைய தலைமையில் இங்கே வருகிறார்கள். அப்படி கூடி வந்திருக்கிற அவர்கள் உடனடியாக ஆலயத்தை கட்டவில்லை. மாறாக இங்கே என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். அருமையான சகோதரா சகோதரி, நீயும் நானும் ஆண்டவருடைய ஆலயம். இந்த ஆலயம் இன்று இடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதா, தகர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிறதா, வாசல்கள் சுட்டரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதா? யோசித்துப்பார். ரட்சிப்பு என்னும் மதில் இந்த நாளிலே உடைக்கப்பட்டதா இருக்கிறதோ, துதி என்னும் வாசல் இந்த நாளிலே தீ கொளுத்தப்பட்டதாக அது செயல்படாததாக இருக்கிறதோ, ஆண்டவர் தங்கி வாசம் பண்ணக்கூடிய உன்னுடைய சரீரமாகிய இந்த ஆலயம் இன்று பரிசுத்த குலைச்சலாகி காணப்படுகிறதோ, இந்த கிருபையின் காலங்களிலே, இந்த தபசு நாட்களிலே அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் வந்து தங்க முடியாதபடி உன் வாழ்க்கை சிதைவுபட்டு இருக்கும் என்றால், சீரழிந்த ஒரு நிலையிலே இருக்கும் என்றால், இந்த கிருபையின் நாட்களிலே உன் ஆண்டவரிடமாய் ஓடிவா. ஆண்டவர் உன்னில் தங்கி தாபரிக்க விரும்புகிறார். நீயும் நானும் ஆண்டவருடைய வாசஸ்தலமாக தாபர ஸ்தலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உன்னையும் என்னை இங்கே வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் தேவனை தூரமாக்கி விடுகிறது அல்லவா? தேவன் ஆலயத்திற்குள் இல்லாமல் வெளியே அனுப்பப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதா? உன் வாழ்க்கையிலே தேவன் ஒருவேளை வெளிப்படையான உன்னுடைய தோற்றத்தில் அல்ல, உன்னுடைய உள்ளான வாழ்க்கையிலே அவர் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறாரா? இங்கே ஆலயத்தை கட்ட வந்த மக்கள் ஏகோபித்து என்ன செய்கிறார்கள்? இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். நீ பலிபீடத்தை கட்டி என்று சொல்லி யாரும் அவர்களுக்கு கட்டளையிடவில்லை. ஆனால் பார்க்கிறார்கள், நம்முடைய தேவனுடைய ஆலயமானது கட்டப்படாமல் இருக்கிறது. ஆலயம் கட்டுவதற்கு முன்பாக தேவனுடைய சமூகத்திலே நாம் பலி செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய நியமங்களின் பிரகாரமாக, அவருடைய வார்த்தைகளின் பிரகாரமாக நாம் செயல்பட வேண்டும். அவருடைய உள்மனம் ஒன்றாக்கியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய உள்மனம் ஒன்றாக்கியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே யார் யார் கொடுக்கிறார்கள்? தலைவர்களாக அழைக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய மனிதனாகிய மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். ஆசாரியர்கள் இருந்தார்கள், தலைவர்கள் இருந்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையிலே உன் பலிபீடம் கட்டப்பட்டதாக இருக்கிறதா? உன் பலிபீடம் அங்கே கீறல் விழுந்ததாக இருக்கும் என்றால், பலி செலுத்த முடியாத அளவிற்கு உன்னுடைய பலிபீடம் பழுதுபட்டதாக இருக்கும் என்றால், உன் தேவனுக்கான ஆலயமாக நீயும் நானும் மாற முடியாது. இங்கே யாரும் கட்டளையிடவில்லை, அவர்களாக ஏகோபித்து செய்கிறார்கள். எங்களுடைய சொந்த வேலை அல்ல, எங்களுடைய தேவனுடைய பலிபீடம் முதன்மையானது. எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்வின் பிரதானமானது தேவனுக்கான பலிபீடத்தை நாங்கள் கட்ட வேண்டும். ஆம், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பலிபீடம் கட்டப்பட்டதாக இருக்கிறதா? பலி மிக அவசியம். தேவனுக்கு பலி வருகிற, தேவனுடைய ஆலய பிரகாரத்துக்கு வருகிற ஆண்டவருடைய சந்ததிக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் முதலாவது பலிபீடத்திலே வந்து தங்களுக்கான பலிகளை செலுத்தி அதற்கு பின்பாகத்தான் ஆலயத்திற்குள்ளாக வர வேண்டும். உன் பலிபீடமே உடைக்கப்பட்டு இருக்கும் என்றால் நீ எப்படி ஆலயத்திற்குள்ளாக செல்ல முடியும்? இங்கே அவர்கள் கண்டு கொண்டார்கள், கற்றுக்கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள். ஆகையினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பலிபீடத்தை கட்டுகிறார்கள்.
எங்கள் தேவனுக்கு முன்பாக பலிபீடம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த மேலான சிந்தனைக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய கற்பனைகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கை கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் அங்கே சொல்லியிருக்கிறது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி உன் ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அவரால் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி நீயும் நானும் இந்த நாளிலே பலிபீடம் கட்டினவர்களாக நாம் இருக்கிறோமா? உடைக்கப்பட்ட பலிபீடத்தை திரும்ப கட்டுகிறார்கள். உடைக்கப்பட்ட பலிபீடத்தை திரும்ப கட்டுகிறார்கள் என்று உன்னுடைய வாழ்க்கையில் உறவுகள் உடைக்கப்பட்டவனாக நீ இருக்கிறாயோ? சகோதர சிநேகம் உடைக்கப்பட்ட நிலையிலே உன்னுடைய வாழ்வு காணப்படுகிறதோ? உடன் பிறந்தவரோடு நல்லிணக்கம் இல்லாமல் உன் வாழ்க்கை வேறுபட்டதாக, பிளவுபட்டதாக காணப்படுகிறதோ? இந்த லெந்து காலங்கள் மனஸ்தாபப்படும் காலங்களாகவும் மனம் திரும்பும் காலங்களாகவும் நீ நானும் பயன்படுத்துவோம் என்றால் அது உனக்கும் எனக்கும் ஆசீர்வாதம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 133 சங்கீதத்தில், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பவுமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். பலிபீடத்திலே உன் காணிக்கையை வைத்துவிட்டு முதலாவதாக உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்தி என்று நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாரே. நீ பலிபீட தண்டையிலே வருகிறாய். அந்த பலிபீட தண்டையிலே வருகிற நீ பலி செலுத்தும்படியாய் வந்திருக்கிற காணிக்கையை நீ பார்க்கிறாய். ஆண்டவரோ அந்த காணிக்கை அல்ல, உன்னுடைய உள்ளத்தின் சீர்கேடுகளை பார்க்கிறார். நீ உறவை முறித்து கொண்டவனாக, சகோதர ஐக்கியத்தை நீ தொலைத்து போனவனாக, குடும்பத்திலே நீ சமாதான குறைச்சலை உண்டு பண்ணுகிறவனாக நீ காணப்படுகிறதை என் ஆண்டவர் காண்கிறார். உன் பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். உன் பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். பலிபீடம் இல்லாமல் ஆலய ஆராதனை கிடையாது. ஆலயம் கட்டவும் முடியாது. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேன் என்று சொல்லி நீ பாடுகிறாயே, உன்னுடைய பலிபீடம் கட்டப்பட்டதாக இருக்கிறதா? உன்னுடைய தனி தியானம், தனி ஜெபம் என்கிறதான அந்த பலிபீடம் உன் வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? இல்லை என்றால் செத்து போனதாக, உடைக்கப்பட்டதாக கிடக்கிறதா? ஆர்வத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக உடன்படிக்கை செய்தேன், தினந்தோறும் ஜெபிப்பேன் என்று சொல்லி சொன்னேன். ஆனால் என்னுடைய ஜெப பீடம், என்னுடைய ஜெப பலிபீடம் உடைக்கப்பட்டதாக, தகர்க்கப்பட்டதாக காணப்படுகிறது. என்னுடைய தனி ஜெபம் என்னும் குடும்ப அந்த பலிபீடம், என்னுடைய குடும்ப ஜெபம் என்கிறதான பலிபீடம், இவைகளின் வாழ்க்கையிலே இருக்கிறதா? செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? இல்லையென்றால் உடைக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறதா? என் அன்புக்குரிய சகோதரா சகோதரி, சற்று யோசித்துப்பா. இந்த பலிபீடம் செப்பனிடப்படாமல் நீயும் நானும் செலுத்துகின்ற காணிக்கைகள், நீயும் நானும் ஆண்டவரே என்னிலே தங்கும் என்று சொல்லுகின்ற அபத்தமான சொற்களாக அவைகள் மாறிவிடும். ஆண்டவர் உன்னிலே வாசம் பண்ண விரும்புகிறார். ஆலயமாக உன்னை தெரிந்தெடுக்க விரும்புகிறார். அந்த ஆலயத்தின் பலிபீடமாக உன் வாழ்க்கையில் உள்ள பலிபீடம் செப்பனிடப்பட்டதாக இருக்கிறதா? பலிபீடத்தை கட்டு. ஆண்டவரே, நான் உடைத்து போட்டு விட்டேன், சிதைத்து போட்டு விட்டேன், நான் காயமாக்கி விட்டேன், நான் கலங்கடித்து விட்டேன், தயவாய் எனக்கு இறங்கும், தயவாய் எனக்கு இறங்கும். சகோதர அன்பில்லை, சகோதர ஐக்கியமில்லை, சபையாரோடு இணக்கமில்லை, இணக்கமான நல்லுறவில்லை, சமாதானத்தை தொலைத்தவனாக இருக்கிறேன். ஆனால் ஜெபிக்கிறேன், நெடுமுழங்கால் படியிடுகிறேன். ஊரை ஏமாற்றலாம், உலகத்தை ஏமாற்றலாம், ஆனால் உன் தேவனை நீ ஏமாற்ற முடியாது. ஆண்டவரே, என் பலிபீடம் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. இந்த பலிபீடத்தை கட்டும் ஆண்டவரே. பலிபீடம் கட்டப்பட்டு நான் உமக்கு பலி செலுத்த காலை மாலை என்னுடைய ஜெப துவங்களை ஏறெடுக்க, எங்களுடைய குடும்ப ஜெபத்திலே உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்க
ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடு, கண்ணீர் விடு. கட்டப்பட்ட பலிபீடம், the built altar. உன் வாழ்க்கையிலே பலிபீடம் இல்லை என்றால் முதலாவதாக பலிபீடத்தை கட்டு. உன் வாழ்க்கையிலே உடைக்கப்பட்டதாக இது இருக்கும் என்றால் உடனடியாக ஆண்டவருடைய துணையோடு அதை சரி செய். இரண்டாவதாக, இந்த லெந்து காலங்களிலே என் பலிபீடம் கட்டப்பட்டதாக மாத்திரமல்ல, அது கவனிக்கப்பட்ட பலிபீடமாக இருக்க வேண்டும். The well-maintained altar, சரியாக கவனிக்கப்பட்ட ஒரு ஆல்டராக, ஒரு பலிபீடமாக இருக்க வேண்டும். இங்கே எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய பார்க்கின்ற பொழுது, அவர்கள் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். பலிபீடத்தை கட்டினால் மாத்திரம் போதாது, கட்டப்பட்ட பலிபீடத்திலே பலிகள் ஏறெடுக்கப்பட வேண்டும். அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். கர்த்தருடைய நியமத்தின் பிரகாரமாக, மோசேயின் மூலமாய் ஆண்டவர் கொடுத்த கட்டளையின் பிரகாரமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். கட்டப்பட்ட பலிபீடம் கவனிக்கப்பட்ட பலிபீடமாக மாறுகிறது, செயல்படும் பலிபீடமாக மாறப்படுகிறது. தினந்தோறும் பலி செலுத்த வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்திலே தினந்தோறும் பலி செலுத்தப்பட வேண்டும் என்பது நியமனம். ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிற உன் வாழ்க்கையிலே தினந்தோறும் பலி செலுத்தப்பட வேண்டும். காலை பலி, மாலை பலி, முடிந்தால் மத்தியானத்திலே நீ பலி செலுத்துகிறவனாக, எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளையாக நீ காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் பலிபீட வாழ்வு தடையின்றி நடைபெறுகிறதா? தடையின்றி நடைபெறுகிறதா? சங்கீதக்காரர் சொல்லுகிறார், 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்குகிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். யாருக்கு? அதுக்கு முந்தின வருஷத்தை கேளுங்க பாருங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த துதி தோத்திர பலிகள் என் தேவனுடைய பலிபீடத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இருக்கும். ஆகையினாலே அப்படிப்பட்ட பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே வருகின்ற பொழுது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார். ஆம், உன்னுடைய பலிபீட வாழ்வு தடையின்றி நடக்கின்ற பொழுது உன்னை எதிர்க்கின்ற சக்திகளை எல்லாம் என் தேவன் பார்த்து கொள்ளுவார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 50ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன், வேறு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால், பலிபீடத்தை கட்டியிருக்கிறவன், அந்த பலிபீடத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறவன் என்ன செய்வானாம்? என்னை மகிமைப்படுத்துகிறான். நீயும் நானும் ஜெபிக்கின்ற பொழுது, காலை மாலை குடும்ப ஜெபங்களிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி, இந்த கிருபையின் காலங்களிலே உன் ஆல்டர், உன்னுடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்து சீர்தூக்கிப்பார். வேதனை உண்டாக்கும் வழியின் இடத்திலோ உண்டோ என்று பார்த்து நல்ல வழியிலே என்று நடத்தும் என்று சொல்லி கேள். சீர்கட்டு போயிருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை வெறுத்து விடவில்லை. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்பி வாருங்கள், நான் உங்களுடைய சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். சீர்கேடை குணமாக்கும் ஒரு காலங்கள் இந்த காலங்கள். உன்னுடைய பலிபீடத்தை செப்பனிடும் காலங்கள் இந்த காலங்கள். உன்னுடைய பலிபீடத்தை கட்டி எழுப்பும் காலங்கள் இந்த காலங்கள். அப்படி நீ கட்டி எழுப்புகின்ற பொழுது
நிறைவாக நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கான அஸ்திபாரம் அங்கே போடப்படுகிறது. எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டார்கள். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டார்கள். 7ஆம் வசனம், அதற்கென்று ஆயத்தப்பட்டார்கள். 10 தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது வேலையை உடனே ஆரம்பித்தார்கள். பலிபீடம் கட்டியாகிவிட்டது, ஆகையினாலே இனி நாம் தாமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆயத்தம் செய்வோம், பணியை ஸ்டார்ட் பண்ணுவோம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார்கள். அனைவரும் இணைந்தார்கள். அனைவரும் இணைந்தார்கள். அங்கே நான் பார்க்கின்றதான வேளையில் இங்கே பாருங்கள், யாரெல்லாம் வர்றாங்களா? 2ஆம் வருஷத்திலே 2ஆம் மாதத்திலே செயல்தியலின் குமாரனாகிய சிறுபாபேலும் யோசதாத்தின் குமாரனாகிய யெசுவாவும் மற்றுமுள்ள அவர்கள் சகோதராகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும், சிறையிருப்பிலிருந்து வந்த அனைவரும், ஆசாரியர்களாக இருக்கட்டும், பிரபுக்களாக இருக்கட்டும், இல்லை என்றால் வாலிபர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், அனைவரும். அது மாத்திரமல்ல, ஆரம்பம் செய்து 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்திற்கு வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அனைவரும். ஆண்டவருடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு ஒரு குறிப்பிட்ட வயதினர் மாத்திரமல்ல, அனைவரும். வாலிப தம்பி, வாலிப சகோதரி, உன் வாலிப வயதாகிய இந்த நாட்களிலே உன் வாழ்க்கை ஆண்டவருடைய வாசஸ்தலமாக இருக்கிறதா? நீ ஆண்டவருக்காக ஆலயமாக கட்டி எழுப்பப்பட உன்னை கொடுத்திருக்கிறாயா? உன் வாழ்க்கையிலே பலிபீடம் முதலாவது இருக்கும் என்றால் உன் வாழ்க்கை என்னும் இந்த உன்னுடைய சரீரம் என்னும் இந்த ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணக்கூடிய அளவிலே நீ அதை கட்டி எழுப்ப முடியும். இங்கே அனைவரும், தேவன் வாசம் பண்ணக்கூடிய அனுபவம் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் அனைவருக்கும் அவசியம். அனைவருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டும். அனைவரும் ஆண்டவரால் பாதுகாக்கப்பட வேண்டும். அனைவருடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் வாசம் செய்ய வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும், வழிநடத்தப்பட வேண்டும். அனைவரும் சேர்ந்தார்கள். ஒன்னஸ் சேர்ந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே 9வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சகோதராகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். 10வது வசனம், கர்த்தரை துதித்தார்கள். 11வது வசனம், அவரை புகழ்ந்து துதித்து மாறி மாறி பாடினார்கள், மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 12வது வசனம் சொல்லுகிறது, மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேற அநேகம் பேரோ கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். அழுகையின் சத்தம் எது, ஆர்ப்பரிப்பின் சத்தம் எது என்று சொல்லி புரிய முடியவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீயும் நானும் தேவனுடைய ஆலயமாக நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, கட்டி எழுப்புவதற்கு அஸ்திபாரம் போடப்படுகின்ற பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவரிலே ஜீவனுள்ள கல்லாகி அவரோடு இணைக்கப்படக்கூடிய ஜீவனுள்ள கற்களாக உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரிலே நீ கட்டி எழுப்பப்படுகின்ற பொழுது மேன்மை, மகத்துவம், ஆசீர்வாதம் நிறைய உனக்கு உண்டு. இவைகளை இழந்த நிலைமையை ஆண்டவர் இந்த நாட்களில் உனக்கு வெளிப்படுத்துவார் என்றால், இந்த தபசு நாட்கள் ஆகாரத்தை ஒதுக்குவது மாத்திரமல்ல, உன் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து, நெகேமியா அதைத்தான் செய்தான். அங்கே நெகேமியாவின் புஸ்தகம் 1வது வசனம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கிறோம், நான் உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி கெஞ்சினேன். உபவாசம் என்று சொல்லிவிட்டு ஓட்டம் சாட்டம் செய்வதல்ல. நான் உபவாசிக்கிறேன், நான் மட்டன் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி விளம்பர பலகை போட்டு அங்கே வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தைகளாக அல்ல. என் தேவனுக்குள்ளாக என்னை நான் சரி செய்கிறவனாக அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ள, என்னுடைய பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு அழுது முறையிட்டு பாவம் மன்னிப்பு பெற, நான் செய்தது பாவம் என்று சொல்லி துக்கித்து, நானும் என் ஜனங்களும் பாவம் செய்தோம் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து மன்றாடி உபவாசித்து தேவனோடு உறவு கொள்ளுவதுதான் இந்த உபவாசம். பிரியமான சகோதரனே, சகோதரியே,
இந்த உபவாச நாட்கள் பலிபீடம் கட்டப்படும் ஒரு நாட்களாக இருக்கட்டும், பலிபீடத்தை செப்பனிடப்படும் நாட்களாக இருக்கட்டும், பலிபீடம் கவனிக்கப்படுகின்ற நாட்களாக, ஒரு தீர்மானத்திற்குள்ளாக வர நம்மை கொண்டு வரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கட்டும். கர்த்தருக்கான ஆலயத்திற்கான அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக, பலிபீடத்தை கட்டிவிட்டேன், இனி என் வாழ்விலே என் ஆண்டவர் என்னிலே தங்கி தாபரிக்கப் போகிறார் என்று சொல்லி அவர் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்கின்ற ஒரு ஆயத்தப்படுகிற ஒரு காலங்களாக அமையட்டும். செபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, தேவரீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் காலங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் பலிபீடம் கட்டுகிறவர்களாக, உடைக்கப்பட்ட பலிபீடத்தை நாங்கள் திரும்ப கட்டி எழுப்புகிறவர்களாக, காலை மாலை தியான வேளைகளிலே எங்கள் தேவனுடைய சமூகத்திலே பேசி ஜெபிக்கிறவர்களாக, குடும்ப ஜெபத்திலே எங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்களாக, எங்கள் அன்பின் ஆண்டவரே, அந்த பலிபீடம் ஒவ்வொரு நாளும் எங்களாலே கவனிக்கப்படத்தக்கதாக, அது ஆண்டவரே எங்களாலே கவனிக்கப்பட வேண்டும், எங்களாலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு உறுதிப்பாட்டையும் தீர்மானத்தையும் எடுக்கவும், எங்கள் தேவனுடைய ஆலயமாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்பதற்கு அஸ்திபாரம் போடுகிறோம். அந்த அஸ்திபார நாட்களாக கண்மலையாகி அவர் மேலே கட்டப்பட்டவர்களாக நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக தீர்மானத்தை எடுக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.